ஹலோ மக்களே, நான் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஸோ தற்கால தமிழ்நாடு வரலாறு அண்ட் தமிழ்நாட்டு வரலாறும் பண்பாடும் தற்காலம் இந்த ரெண்டு புக்கில் இருக்க டாபிக்ஸை வந்து கம்பேரிசன் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நவீன காலம் அப்படிங்கிற புக்கு தான் வந்து பார்ட் 1. இந்த புக்கு தான் பார்ட் 1. அதுக்கு அடுத்து வந்து தற்காலம் வந்து பார்ட் 2. பார்ட் 1ல் என்னெல்லாம் டாபிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க புது புக்கில் அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே நமக்கு ராஜகோபாலாச்சாரில் ராஜாஜி ஆட்சி ராஜகோபாலாச்சாரிலேருந்து ஆரம்பிக்குது. இதில் 20 அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இதில் நமக்கு 40 டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ 1 by 1 வந்து செக் பண்ணலாம். நீதி கட்சி ஆட்சிக்கு பின், சின்ன சட்டமன்ற தேர்தல், ராஜகோபாலாச்சாரி அரசாங்கம், இந்திய போராட்டம், மதிப்பீடு, சாதனையாளர்கள் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லை. அடுத்தது பிரகாசமாட்சி நமக்கு அதே 7 பாயிண்ட்ஸ் தான். எதுவுமே வந்து இங்கே மாறலை. சேம் 7 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓமந்தூராருக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து வாழ்க்கை குறிப்பு, சாதனை, எதிர்கட்சிகள், மதிப்பீடு அப்படியே தான் இருக்குது. எகைன் ராஜாஜி ஆட்சி. ஏன்னா ராஜாஜி வந்து 2 பீரியடில் வருவார், வேறு பீரியடில் வருவார். அப்படிங்கிறனால முன்னாடி இங்கேயும் ராஜாஜி வந்திருப்பார், நெக்ஸ்ட் இங்கேயும் வந்திருப்பார். ஏன்னா வேறு பீரியட் ரெண்டுமே 2 வாட்டி வந்து ஆட்சிக்கு வந்தனால இங்கே ஒரு 4 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது அப்படியே தான் இருக்குது. அடுத்து காமராஜர் வந்து நமக்கு ஒரு 8 பாயிண்ட், காமராஜர் பற்றி ஒரு 8 பாயிண்ட், இங்கேயும் காமராஜர் பற்றி ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சேம் பாயிண்ட்ஸ் தான். அடுத்து நமக்கு பக்தவக்ஷலம் பற்றி நமக்கு ஒரு 4 பாயிண்ட். பட் இங்கே வந்து 5 பாயிண்ட் இருக்குது, இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத ரீட் பண்ணி பார்த்துலாம். வாழ்க்கை குறிப்பு, ஆட்சி பிரச்சனைகள், இந்திய எதிர்ப்பு போராட்டம், மதிப்பீடு, சாதனையாளர் இங்கே ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சாதனையாளர் பூ கக்கன் அப்படிங்கிறது இந்த ஒரு டாபிக் வந்து இங்கே இல்லை, பழைய புக்கில் வந்து இல்லை. ஸோ இது வந்து புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பக்தவக்ஷலமில் ஒரு டாபிக் வந்து ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அண்ணாதுரை வந்து மொத்தமாக 6 பாயிண்ட்டு, அதுவும் வந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து கருணாநிதி அவர்கள், அதிலும் 5 பாயிண்ட்டு, அதுவும் வந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சி காலத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஒரு 8 இருக்குது அண்ட் இதிலே ஒரு 8 இருக்குது. பாயிண்ட் வந்து 1 by 1 நான் பார்த்துட்றேன். சேம் தான், எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அடுத்து 11 ஜானகி அவர்களோட ஆட்சி வந்து நமக்கு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் எடுக்கும்ப்பா இந்த புக்கு படிக்கிறதுக்கு. நம்ம வந்து எடுத்து அப்படியே வந்து பார்த்துட முடியாது, நிறையா கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம இத்தனை இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தான் வந்து கவர் பண்ணணும். ஒரே நாள்லையோ ஒரே வாரத்துலையோ 10 நாள்லையோ வந்து இந்த புக்கை முடிக்க முடியுமான்னு கேட்டால் பாசிபிள். பட் அவ்வளோவும் மனப்பாடம் பண்ணி நமக்கு ரீகால் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். படிச்சுறது நம்ம படிச்சிடலாம், பட் ரிவிஷன் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம். ஜெயலலிதா ஆட்சி அடுத்து பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 5 பாயிண்ட் நமக்கு வந்து இருக்குது. இதெல்லாமே அப்படியே இந்த புக்கை வந்து ரீப்ரிண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட்டுமே வந்து இந்த இடத்துலலாம் அப்டேட் ஆகலை. நமக்கு இதெல்லாம் பழைய டேட்டா இல்லையா, இதில் நமக்கு என்ன கொடுக்க முடியும்? ஓல்டு டேட்டா அப்படிங்கும்போது ஓல்டு டேட்டா, அது ஃபேக்சுவல் டேட்டா, அது அப்படியே தான் இருக்கும். அது எதுவுமே மாறாது நமக்கு. அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் கருணாநிதி ஆட்சி வந்துச்சு நமக்கு. கருணாநிதி அவர்கள் ஆட்சி நமக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட். இங்கே வந்து பழைய புக்கில் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, புது புக்கில் ஒரு 4 பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். 2006 to 11 அப்படிங்கிறது 6 to 11 அது வந்து சேம் தான், ஆண்டு வந்து சேமாக தான் இருக்குது. சட்டப்பேரவை தேர்தல், பதவி ஏற்பு, சாதனைகள், மதிப்பீடுக்கு அடுத்து பழைய புக்கில் ஒரு 2 டாபிக் வந்து இருக்குது. அதை புதிய புக்கில் வந்து வேண்டான்னு தூக்கியிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் வந்து பழைய புக்கில் இருக்குது, அதை வந்து புது புக்கில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்றைய தமிழ்நாடு ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று பின்னணி ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நமக்கு இங்கே இருக்குது. இங்கே வந்து இன்றைய தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சிருக்கா, அதே இன்றைய தமிழ்நாடு வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு என்டையராக ஒரு சாப்டரே வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க புது புக்கில். மு.க. ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கரண்ட் சிஎம்மாக இருக்கவங்களுடைய கரண்ட் சிஎம் அவர்களுடைய ஃபுல் இது வந்து கொடுத்துருக்காங்க. மே 2021 இருந்து அப்படிங்கிற அப்டேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்டையராக வந்து இது ஒரு புது சாப்டர் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க புது புக்கில். பழைய புக்கில் அது நமக்கு இருக்காது, ஏன்னா 2011 எடிஷன் இல்லையா, இது 2021 நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புதிய புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வரலாற்று பின்னணி, மாநில ஆட்சி, ஆட்சித்துறை, பஞ்சாயத்து ஆட்சி, நகராட்சி அப்படிங்கிறது வந்து பழைய புக்கில் இருக்குது. புது புக்கில் நகராட்சி அப்படிங்கிறது வந்து இல்லை. நகராட்சி அப்படிங்கிறது இருக்குது, இங்கே வந்து நகராட்சி அப்படிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதார வளர்ச்சி, அதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. பட் இங்கே வந்து 6 பாயிண்ட் இருக்குது. அப்போ வந்து திட்டக்குழு இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குது, கழக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி இருக்குது, இடைக்கால வரவுங்கிறதும் இருக்குது. 2011 12 பட்ஜெட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. புது புக்கில் தமிழ்நாடு பட்ஜெட், முக்கிய அறிவிப்புகள், 2025 சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சமூக நீதி, சமூக நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. அடுத்து கல்வி வளர்ச்சி பார்க்கும்போது இங்கே ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. பட் இங்கே ஒரு 6 தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சாதனையாளர் அப்படிங்கிறது பீட்டர் ஆல்ஃபோன்ஸுடைய சாதனை அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கு மிஸ் ஆகிருக்கு. நியூ புக்கில் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓல்டு புக்கில் வந்து அது கொடுத்துருக்காங்க.
அடுத்தது கலை கலாச்சாரத்தில் 11 இருக்குது, பட் இங்கே 8 தான் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். கவின் கலைகள் இங்கே வந்து சுற்றுலா அப்படிங்கிறதும் இருக்குது. தமிழ் விழாக்கள், தமிழ்நாட்டு விழாக்கள், சினிமாவின் செல்வாக்கு அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத டிக் பண்ணிடுறேன், ஏன்னா ஷஃபிளாக இருக்குது டாபிக்ஸ் எல்லாம். அண்ட் கவின் கலைகள் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. ஓகே, கவின் கலைகள், அடுத்தது சுற்றுலா, அடுத்து தமிழ் விழாக்களும் இருக்குது. சினிமாவின் செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே காணும். புது புக்கில் வந்து திரைப்படங்களின் தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது, இங்கே சினிமாக்களின் செல்வாக்குன்னு கொடுத்துருக்கு. அப்போ போத் ஆர் சேம், சினிமானாலும் திரைப்படம்னாலும் ஒன்று தானே. இது என்ன டாபிக்னு உள்ளே ரீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஹெட்டிங்கை மாற்றிருக்காங்க, ஸோ உள்ளே வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இதில் என்னங்கிறது தெரியும். விருதுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது வந்து இங்கே காணும். மேட்டூர் அணை பற்றி இருக்குது, கல்லணை பற்றி இருக்குது, பாரம்பரிய மரபுவழி விளையாட்டுங்கிறது இருக்குது, சிற்பக்கலை இருக்குது. தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது இல்லை. ஸோ தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இல்லாத இந்த 3 13.4, 5, 6 and 7 இங்கே சிற்பக்கலையும் கொடுக்கல. இதெல்லாம் தான் வித்தியாசம் நமக்கு. இப்போ உங்கள் வீடியோவில் கிளியராக தெரிஞ்சிருக்கும். 2 புக்லேயுமே டெலிஷன் அண்ட் ஆட் வந்து இருக்குது. சில டாபிக்ஸ் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க, சிலது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக புது புக்கில், இந்த தற்காலம் அப்படிங்கிற புது புக்கில் மு.க. ஸ்டாலின் அவரோட ஆட்சி வந்து மே 2021 எண்டேராக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாகவே ஆட் பண்ண ஒரு டாப்பிக்காக வந்து நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு சாப்டர் மட்டும். மற்றது எதெல்லாம் வந்து இல்லை இருக்குது அப்படிங்கிறத நான் கம்பேரிசன் சொல்லிட்டேன். ஸோ புக்கு உங்களுக்கு எந்த புக்கு வாங்கணும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்கிட்ட இந்த 3 புக்குமே இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்ததில் எந்த பாயிண்டெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி வச்சு தான் படிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த 2 புக்கா இல்லை இந்த 1 புக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 புக்கை 700க்கு வாங்கினேன். இந்த புக்கு 700 தான் சொன்னாங்க. இந்த 2 புக்கோட சேர்த்து திருக்குறள் அப்படிங்கிற புக்கும் வந்து காம்போவாக வந்துருச்சு. அது உங்களுக்கு தெரியும் ஆன்லைன்லேயே. இந்த புக்கு வந்து காம்போவாக இந்த 2 புக்கோட சேர்த்து வந்து கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 3 புக்கு 700க்கு வந்து வாங்கினேன். இந்த புக்கு வந்து 700 சொன்னாங்க. நான் ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்கன்னு பேரம் பேசி ஒரு 600 ரூபாய்க்கு வந்து இந்த புக்கு நான் வாங்கினேன். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.